அன்பிற்கினியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் KL தெய்வசுகாமணி பேசுகிறேன். தர்மத்தின் குரல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தற்பொழுது இந்திய சீன எல்லையில் நம்முடைய இராணுவங்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை உலக நாடுகள் முழுவதும் அச்சத்தோடு கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல இங்கே நம்முடைய தேசத்திலும் பலரும் அது பற்றிய செய்திகளை ஊடகங்களில், பத்திரிகைகளில், தொலைக்காட்சி விவாதங்களில், சமூக ஊடகங்களில் எல்லோரும் பரபரப்பாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சைனாவினுடைய இந்த அத்துமீறல் ஏன் நடைபெற்றிருக்கிறது? இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? இதனுடைய போக்கு எப்படி செல்லும்? இது எப்படி சென்றால் அது சரியாக இருக்கும் என்பது பற்றியெல்லாம் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பிற்குரிய நண்பர்களே, சான்றோர்களே, இன்றைக்கு இது பற்றிய கருத்து தெரிவிக்கக்கூடிய ஆய்வாளர்கள், சிந்தனையாளர்கள் மற்றும் சமூகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு மனிதர்கள் பல கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் சீனாவிற்கு ஆதரவாகவும், சிலர் நம்முடைய இந்தியாவிற்கு ஆதரவாகவுமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். சைனா ஒரு மிகப்பெரிய வல்லமை பெற்ற நாடாக இருக்கிறது. இந்தியாவுக்கு பல லட்சம் கோடிகளுக்கு அது ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது. சைனா 7 மடங்கு ஏற்றுமதி செய்கிறது என்று சொன்னால், இந்தியாவிலே இருந்து 1 மடங்கு தான் நாம் சைனாவிற்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அடிப்படை பல விஷயங்கள் சைனாவை நம்பித்தான் இருக்கிறது. பெட்ரோலியம் பொருள்கள் கூட அதிகபட்சமாக நாம் சைனாவிடத்திலே இருந்துதான் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தேசத்திலே, இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல தொழில்களும் சைனாவை நம்பித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது எலக்ட்ரானிக்காக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது சோலார் சிஸ்டங்களாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த தொழில்களாக இருந்தாலும் இந்தியாவினுடைய பல தொழில்கள் சைனாவை நம்பித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதிலே சைனா 40% உற்பத்தியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இராணுவ பலத்திலும் அது மிகப்பெரிய பலம் பெற்ற நாடாக இருக்கிறது. பொருளாதார பலத்திலும் இன்றைக்கு உலகத்தில் நம்பர் 1 இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாக சைனா இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சைனாவோடு இந்தியா மோதல் போக்கை கடைபிடிப்பது என்பது சரியல்ல என்று சைனாவை உயர்த்தி பிடித்து சைனாவினுடைய அத்துமீறலை, அவர்களுடைய அடாவடித்தனத்தை இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதைப் போல கருத்துக்களை ஒரு சிலர் முன்வைக்கிறார்கள். அதே சமயத்தில் இன்னொரு புறம் இந்தியா ஒரு பாரம்பரியமிக்க நாடு. இந்தியா பொருளாதாரத்திலே வளர்ந்து ஒரு சரியான இடத்திற்கு நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது. இந்தியாவிலும் தொழில்கள் வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்கிறது. இந்தியாவினுடைய இராணுவமும்
சைனாவிற்கு ஈடு கொடுப்பதற்கு தயாரான அளவிலே இராணுவ பலத்தை பெற்றிருக்கக்கூடிய நாடு இந்தியா. அதற்கு மேலாக 1962 போல ஒரு வலிமையில்லாத தலைமையான நாடாக இன்றைக்கு இல்லை. ஒரு வலிமையான தலைமையோடு இந்தியா இருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் இந்தியாவை ஆதரிக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறது. ஒரு மோதல் என்று வந்தால், போர் ஏற்பட்டால் சீனா காணாமல் போய்விடும். அதை பற்றி அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. சீனா இந்த உலகத்திலே இருந்து உலக வரைபடத்திலே இருந்து சீனாவினுடைய தேசத்தை நீக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்று இன்னொரு சாரார் இந்தியாவை தூக்கி பிடித்து கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள், பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இரண்டு விதமான கருத்துக்கள் இங்கே நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு வகையான ஊடகங்களின் வழியாக, தொலைக்காட்சிகளின் வழியாக, அதனுடைய விவாதங்களின் மூலமாக நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் சொல்வதில் எது சரியானது? இவர்கள் சொல்வதில் படி எது வெற்றிக்கான வாய்ப்பாக இருக்கிறது? இங்கே இதனுடைய அடிப்படைகளிலே நாம் எந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், எந்த முடிவுகளை தீர்மானிக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் யோசிப்பதற்கு எல்லோருமே அதற்கான பார்வையிலே இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இருதரப்பும் சொல்வது ஓரளவிற்கு சரியாக கூட இருக்கலாம். ஆனால் உலகத்தினுடைய நிகழ்வுகளினுடைய நடைமுறைகளிலே ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவு வல்லமை பெற்ற ஒரு நாடாக இருந்தாலும், எவ்வளவு சக்தி படைத்த ஒரு நாடாக இருந்தாலும், அந்த சக்தி படைத்த நாடுகள், வல்லமை பெற்ற நாடுகள் தர்மத்திற்கு புறம்பாக செயல்படுகின்ற பொழுது அவர்கள் அழிவை சந்திக்க நேரிடும் என்பது உலக வரலாறுகளிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை. உலக வரலாற்றுகளை எடுத்துக்கொண்டால் உலகத்திலே தோன்றிய பல சர்வாதிகாரிகள் இந்த உலகத்தையெல்லாம் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் இறுதியிலே தோல்வியை தழுவியதோடு மட்டுமல்ல, தங்களுடைய நாட்டினுடைய நிலைமைகளை கூட தாழ்த்தி கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் நடைமுறை சரித்திரம் சொல்லக்கூடிய உண்மை. இன்றைக்கு சைனா எவ்வளவு வல்லமை பெற்ற நாடாக கூட இருக்கலாம். இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, ஒரு அடிப்படை உண்மை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இன்றைக்கு அணு ஆயுதம் என்பது உலகத்திலே பிரவேசம் செய்ததற்கு பின்னால் இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள், நம்முடைய இந்தியா உட்பட. ஒரு மோதல், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் என்று வருகிற பொழுது அது இறுதியிலே அணு ஆயுதத்தை பிரயோகிப்பதன் மூலமாகத்தான் அது முடிவுக்கு வரக்கூடிய சூழல் ஏற்படும். அப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டால் இந்த உலகத்திலே எந்த இரு நாடுகளுக்கான போராக இருந்தாலும் அது இறுதியிலே உலகத்தினுடைய அழிவை சந்திக்கக்கூடிய நிலைமை நிச்சயமாக ஏற்படும். சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பல சாதாரண மனிதர்கள், சாமானியர்கள் கூட இது பற்றி யோசிக்கின்ற பொழுது, சைனாவினுடைய அதிபர் அவர்களுக்கு இது தெரியாமல் இருக்குமா? அவர் என்ன அவ்வளவு அறிவில்லாதவரா? அதை புரிந்து கொள்ள முடியாதவரா என்பதை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு சைனா என்ன நினைக்கிறது? சைனா இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இந்த உலகம் முழுவதுக்குமான கேந்திரமாக
பொருளாதார கேந்திரமாக தன்னுடைய நாடு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதற்கான செயல் திட்டங்களை வகுத்து அதை நோக்கி சைனா தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த கொரோனாவினுடைய பிரச்சனையிலே கூட இன்றைக்கு கொரோனாவிலே மிகப்பெரிய ஒரு பொருளாதார வாய்ப்பை, வியாபார வாய்ப்பை சைனா பெற்றிருக்கிறது. இந்த கொரோனாவின் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார உயர்வை இன்றைக்கு சைனா அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சைனாவிலே கடந்த டிசம்பர் மாதத்திலே கொரோனா தொற்று உருவாகிய பொழுது அது பற்றி சைனா உலகத்திற்கு தெரிவிக்கவில்லை. சைனாவிலே கூட அவர்கள் ஊரடங்கை அமல்படுத்தினார்கள், லாக்டவுனை கொண்டு வந்தார்கள். சைனாவுக்குள்ளே மக்கள் பயணிப்பதை தவிர்த்தார்கள். சைனாவுக்குள்ளே விமானங்கள் போக்குவரத்தை தடை செய்தார்கள். ஆனால் வெளிநாடுகளுக்கு, அயல் நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமான போக்குவரத்தை அவர்கள் தடை செய்யவே இல்லை. அவர்கள் திட்டமிட்டு சைனா இந்த கொரோனாவினுடைய பரவல் உலகம் முழுவதும் நிகழ வேண்டும் என்பதற்காக சைனா திட்டமிட்டு அதை செய்தது. அந்த கொரோனாவை கூட சைனாவுடைய லேபரட்டரியிலே இருந்து உருவாக்கிய ஒரு பயோ வெப்பன் என்றுதான் இன்றைக்கு உலகத்திலே பல நாடுகள் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒன்றும் நிரூபிக்க முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யதார்த்தமான ஒரு உண்மையை இந்த உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய நாட்டுக்குள்ளே விமான போக்குவரத்தை, மக்கள் பயணிப்பதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கையை எடுத்த சைனா ஏன் உலக நாடுகளுக்கான விமான போக்குவரத்தை தடை செய்யவில்லை? ஏன் உலக நாடுகளுக்கு முன்னதாகவே இதை தெரிவிக்கவில்லை என்கிற சந்தேகம், ஐயம் சீனாவினுடைய திட்டமிட்ட செயல்களின் மூலமாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை உலகத்திலே இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையான நாடுகள் அதை முழுமையாக நம்புகிறார்கள். அதை சைனா செய்திருக்கிறது. அதற்கு மேலாக இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய 200 நாடுகளுக்கு மேலாக இன்றைக்கு கொரோனா பரவி இருக்கிறது என்று சொன்னால், அப்படி பரவி இருக்கக்கூடிய நாடுகளிலே எல்லாம் அந்த கொரோனாவை ஆய்வு செய்கிற, பரிசோதிக்கக்கூடிய சாதனங்கள் சைனாவிலே இருந்துதான் வாங்க வேண்டிய நிலைமை இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறது. இன்றைக்கு சைனா உலகம் முழுவதற்கும் அதற்கான ரேபிட் கிட்டுகளை வழங்கி கொண்டிருக்கிறது, சப்ளை செய்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் யோசிக்கிறது, இது எப்படி உலக நாடுகள் முழுவதற்கும் வழங்குவதற்கான பரிசோதனை கிட்டுகளை சீன அரசாங்கம் எப்படி முன்னதாகவே தயாரித்து வைத்திருக்கிறது என்று சொன்னால், அதை இந்த கொரோனாவை பரப்பி அதை விற்பனை செய்வதற்கான ஒரு வழியாக சைனா இதை கடைபிடித்திருக்கிறது. அதுவும் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சாதனங்கள் முழுமையாக பரிசோதனை செய்வதற்கு தகுதியில்லாதவைகளாக, தரமில்லாதவைகளாக இருப்பதாக உலக நாடுகள் முழுவதும் குற்றச்சாட்டுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய தமிழக அரசு கூட சைனாவிலே இருந்து வாங்கிய அந்த பரிசோதனை சாதனங்கள் பயனற்றவை என்று திருப்பி எந்த ஏஜென்சி மூலம் வாங்கினார்களோ அதன் மூலமாக அவர்கள் திருப்பி அனுப்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டது. முகக்கவசங்களிலே இருந்து இந்த கொரோனாவிற்கான பாதுகாப்பு அம்சங்கள் முழுவதும் உலகம் முழுவதும் சப்ளை செய்வதற்கான தயார் நிலையிலே சைனா இருந்தது என்கிற பொழுது, இந்த கொரோனாவின் மூலமாக மிகப்பெரிய ஒரு பொருளாதார வாய்ப்பை பெறுவதற்காக சைனா இதை செய்திருக்கிறது என்பது உலக நாடுகளினுடைய, அனைத்து நாடுகளினுடைய குற்றச்சாட்டு. இதற்கு இன்னும் சைனா அதற்கான சரியான பதிலை, விளக்கத்தை தெளிவுபடுத்தவில்லை என்பதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல போர் ஏற்படும் என்று சொன்னால், இந்தியா சைனாவுக்கு போர் மூலம் என்று சொன்னால், அதனுடைய தாக்குதலை சைனா நிச்சயமாக சந்தித்தாக வேண்டும், அது அழிவை நோக்கி பயணித்தாக வேண்டும் என்பது சைனாவினுடைய ஆட்சியாளர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும்.
அவர்களினுடைய நோக்கம் என்ன? சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளினுடைய எல்லைகளிலும் பிரச்சனைகளை உருவாக்கி அந்த நாடுகளிலே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்த வேண்டும். அந்த நாடுகளிலே இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும். அதற்கான சூழலை தோற்றுவிக்க வேண்டும் என்கிற முறையிலே தான் சைனா இதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதற்கு மேலாக இன்றைக்கு உலக பொருளாதாரத்தை, உலக சந்தையை சைனா திறந்து விட்டதன் காரணமாக பல நாடுகள் சைனாவிலே முதலீடு செய்திருக்கிறார்கள். சைனாவினுடைய மக்கள் அந்த இருட்டு தேசத்திலே இருந்து உலகத்திலே இருக்கக்கூடிய பல நாடுகளோடு தொடர்பு கொள்வதற்கான வியாபாரத்தை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டது. இதனுடைய விளைவு ஒரு பகுதியிலே சீனாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட அங்கே சீனாவிலே இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலையிலே அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை நிலைகள், அந்த வாழ்க்கை போக்குகள், அவர்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு சுதந்திர மனிதர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமைகளை சந்திக்கிற சீன மக்கள் அவர்களும் இந்த உலக மக்களைப் போன்று ஒரு சுதந்திர பிரஜைகளாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனால் சீனாவிலே இருக்கக்கூடிய இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் சுதந்திர உணர்வுகள் வெளிப்பட்டு சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இவைகளையெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும், அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுத்தான் சைனா பிற நாடுகளோடு போர் ஏற்படுவதை போன்ற ஒரு பூச்சாண்டியை ஏற்படுத்தி சைனாவிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை முழுமையாக ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலைமையை ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து சைனா இதை கடைபிடித்து கொண்டிருக்கிறது. இந்த சைனா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது தர்மத்திற்கு புறம்பானதாக இருக்கின்ற பொழுது அவர்கள் அழிவை சந்தித்தாக வேண்டும் என்கிற நிலைமையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தினுடைய அமைதியை, மக்களினுடைய அனைத்து மக்களுக்குமான ஒரு வாழ்க்கை உயர்வை தர வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலைமை இன்றைக்கு உலக நாட்டு தலைவர்கள் அனைவருக்கும் இருக்கிறது. இன்றைக்கு பொருளாதாரத்திலே உயர்ந்து முன்னணிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய சைனா அதை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை, நல்ல வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொண்டால் சைனா உலகத்திற்கு தலைமையேற்கலாம். சைனா உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு நாடாக மாறலாம். அதை தவிர்த்து அடாவடித்தனமாக அத்துமீறல்களை செய்து பிற நாடுகளை எல்லாம் சிக்கல்களை உருவாக்கி தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கான நோக்கங்களை நோக்கி அது பயணிக்கும் என்று சொன்னால் அதன் மூலமாக அழிவை சந்திக்கக்கூடிய நாடு அது முதலில் சைனாவாகத்தான் இருக்கும். இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய மக்களின் அனைவரினுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கையை, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவதுதான் உலகத்திலே முன்னோடிகளாக இருக்கக்கூடிய தலைவர்களின் நாடுகளினுடைய கடமையாக இருக்க முடியும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு சைனாவே முன்னெடுத்து, அமெரிக்காவே முன்னெடுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐநா சபை என்கிறது ஒரு ஜனநாயக நெறிகளுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளுக்கு மட்டும்தான் அதிலே முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு வீட்டோ என்கிற அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. எந்த ஒரு தீர்மானமாக இருந்தாலும் அதிலே அங்கம் வகிக்கக்கூடிய அந்த நாடுகள் வீட்டோ என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தோற்கடிக்க முடியும் என்கிற ஒரு தலைப்பட்சமான முறையிலே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் ஐநா சபை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஐநா சபையை முழுமையாக ஜனநாயக அமைப்பாக மாற்றி உலக நாடுகள் அத்துணையும் அதிலே சமமாக பங்கெடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐநா சபையை
உலகத்தினுடைய பாராளுமன்றமாக அதை மாற்ற வேண்டும். அப்படி மாற்றி அனைத்து நாடுகளும் அதிலே பங்கெடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி உலக நாடுகளினுடைய பாதுகாப்பு முனை அனைத்தையும் அந்த ஐநா சபையினுடைய பொறுப்பிலே, அந்த பாராளுமன்றத்தினுடைய உலக பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பிலே ஒப்படைக்க வேண்டும். உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளினுடைய இராணுவங்களையும் கலைத்து விட வேண்டும். எல்லைகளற்ற ஒரு நாடுகளை உருவாக்க வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். மனிதர்களுக்கு தேவை, அடிப்படை தேவை உணவு, ஆரோக்கியமான உடல்நிலை, ஆரோக்கியமான மனநிலை. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட உணவு இல்லாமல் இரவிலே உறங்குவதற்கு செல்லக்கூடிய சூழல் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும். இதையெல்லாம் உருவாக்க முடியும். அது நம்முடைய உலகத்தினுடைய வல்லமை பெற்ற தலைவர்கள், நாடுகள் அதற்காக முன்வந்தால் அதற்கான வாய்ப்பு இன்றைக்கு சைனாவிற்கு இருக்கிறது. அப்படி சைனா அதை தவற விடும் என்று சொன்னால் அதை நம்முடைய பாரதம் நிச்சயமாக நிறைவேற்றும். இன்றைக்கு சைனாவினுடைய போக்கிலே, அவர்களுடைய நடவடிக்கைகளிலே அதிருப்தி அடைந்த நாடுகள், உலகத்திலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் அது அதிருப்தி அடைந்த நாடுகளாகத்தான் இருக்கிறார்கள். எனவே அனைத்து நாடுகளையும் ஒன்று திரட்டி ஐநா சபையை ஒரு முழுமையான செயல்படக்கூடிய ஒரு ஆக்கபூர்வமான அதிகாரம் பெற்ற நிலைமையை உருவாக்கி அதிலே சைனா ஒத்துவரவில்லை என்று சொன்னால் சைனாவை அந்த ஐநா சபையிலே இருந்து விலக்கிவிட்டு உலகத்திலே இருக்கக்கூடிய மற்ற அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து இயங்குவதற்கான, உலக மக்களினுடைய அமைதியை காப்பதற்கான, உலகத்திலே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமான அதிகாரம் பெற்ற அமைப்பாக ஐநாவை மாற்ற வேண்டும். அதிலே அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் மனித குலத்தினுடைய மேன்மையை பற்றி சிந்தித்து மனித குலத்தினுடைய வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்கான தங்களுடைய கடமையாக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். சைனாவினுடைய அதிபர் ஜின்பிங் அவர்கள் சிந்திக்க வேண்டும். ஜின்பிங் அவர்கள் மரணமடையப் போகிறார். உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் போல சைனாவிலே இருக்கக்கூடிய அதிபர்களினுடைய மரணங்கள் அத்துணையும் மர்மமான முறையிலேதான் நடைபெற்றிருக்கிறது என்பது கடந்த கால வரலாறுகள். ஜின்பிங் அவர்களினுடைய மரணம் அது மர்மமான முறையிலே ஏற்படுமா அல்லது இயற்கையான முறையிலே ஏற்படுமா என்பது தெரியாது. ஆனால் அவர் மரணமடையப் போவது உறுதி. இது எல்லோருக்கும் நிகழக்கூடிய ஒரு உண்மை. அதே ஜின்பிங் அவர்கள் மரணம் அடைந்ததற்கு பின்னால் அவர் சொல்லுகிறாரே, அவர்கள் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் திட்டமிட்டு கொண்டு இருக்கிறார்களே, உலகம் முழுவதையும் தங்களுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார்களே, அப்படி திட்டமிட்டு செயலாற்றுகின்ற அந்த ஆளுமையை அவர் அள்ளிக்கொண்டு செல்ல முடியுமா? சிறு துரும்பை கூட அவரால் எடுத்து செல்ல முடியாது. மரணத்திற்கு பின்னால் அது சைனாவினுடைய ஜின்பிங்காக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்றுதான். இப்படி வாழ்க்கையினுடைய பேருண்மை மனித குலத்தினுடைய அடிப்படை வாழ்க்கை நிகழ்வுகளை நிதர்சனமாக்குவதிலே தான் இருக்கிறது என்பதை ஜின்பிங் போன்ற உலகத் தலைவர்கள் புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும். அப்படி செயலாற்றாதவர்களுடைய வாழ்க்கை எப்படி, இந்த உலகத்திலே அவர்கள் எப்படிப்பட்ட மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள், அதுபோன்ற மரணங்களை ஜின்பிங் அவர்கள் சந்திக்கப் போகிறார்களா அல்லது ஜின்பிங் சீனாவினுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்திற்கு பயனுள்ள வகையிலே மாறப்போகிறதா என்பதை எதிர்காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் தவறான வழிகளில் சென்ற மனிதர்களினுடைய வாழ்க்கைகள் எப்படிப்பட்ட நிலைமைகளை எட்டியது என்பதை நாம் அடுத்த பதிவுகளில் சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.